வெண்ணெய் மாதிரி ஒரு அழகியாக இருப்பாங்க, வழவழன்னு இருக்கும், நல்லா யார் வேணாலும் கவுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு, அந்த அளவுக்கு ஒரு குதிரை அப்படிம்பாங்கள்ல உயரமாக, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு இது இருப்பாங்க. யார் வேணாலும் நிறைய பேர் அது அவங்க வசப்படலாம், அந்த மாதிரியெல்லாம் உண்டு. ஆனால் இவங்களுக்கு ஓப்பனிங்கே நல்ல படங்கள் தானே சார் அமைஞ்சிருக்கும். இப்போ கற்கர் கசடரை விஜயோட தம்பி கூட நடித்தாங்க. இரண்டாவது படம் வந்து டைரக்டர் பார்த்திபன் கூட குண்டக்கமண்டக. ஆமாம், அது அவர் டைரக்டருக்கு தேவை, பார்த்திபனுக்கு தேவை, இவங்க பார்த்திபனுக்கு தேவை. அதனால் அவர் கொஞ்சம் குண்டக்கா மண்டக்கா அப்படியே நடித்தாங்க, இது பண்ணாங்க. இவங்க கிட்ட வந்து தோனியை பற்றி கேட்டிருப்பாங்க. எனக்கு தோனி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கும் தோனிக்கும் என்ன சார் பிரச்சனை? சினிமா ஃபீல்டோ அந்த ஃபீல்டோ அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிக்கணும், அவங்களோட ஒரு சேர்ந்து இருக்கணும். அவர் அந்த நேரத்தில் லவ் பண்ண தான் நினச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணக்கூடிய அளவு சூழல் இவர் வளரணும். அந்த பக்கம் அந்த நடிகை வளர்ந்துட்டுருக்கும். அந்த சைடில் நடிகைகள் அம்மா உடனே என்னதான் ராசி இல்லாத நடிகைன்னு சொன்னாலும் இந்த பேய் படத்துக்கு அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு அழகாக இருக்கிறது, ஒரு கவர்ச்சியாக நடிக்கும் போது உங்களுக்கு படத்துக்கு ஒரு ப்ளஸ். அதுதான் அடிக்கடி ராகவா தான் அவரை பயன்படுத்துகிறார். அடிக்கடி ஏதாச்சும் படத்தில் ஒரு சாங்கோ ஒரு இதோ பண்ணிகிட்டே இருக்கார். படத்துக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லக்ஷ்மி ராய் ரொம்பவே அழகான ஒரு நடிகை. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமா, ஹிந்தி சினிமா, இந்த 5 லாங்குவேஜ்லேயும் நடித்த ஒரு நடிகைனா அது லக்ஷ்மி ராய் தான். இவங்க பேர்லேயே ஒரு குழப்பம் இருக்கும் சார். லக்ஷ்மி ராயா இல்லை ராய் லக்ஷ்மியான்ட்டு. இவங்களுடைய இந்த ஆரம்பகால சினிமா பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க லக்ஷ்மி ராய் தான் அவங்க ஆரம்பத்தில் அறிமுகமாகும்போது பெங்களூரில் பெல்காமில் தான் பிறந்தாங்க. ஒரு கன்னட பொண்ணு தான், கன்னடம் இதெல்லாம் பேசக்கூடியது, ஹிந்தி எல்லாம் பேசக்கூடிய ஒரு பெல்ட்டில் வெண்ணெய் மாதிரி ஒரு அழகியாக இருப்பாங்க, வழவழன்னு இருக்கும், நல்லா யார் வேணாலும் கவுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு, அந்த அளவுக்கு ஒரு குதிரை அப்படிம்பாங்கள்ல உயரமாக, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு இது இருப்பாங்க. யார் வேணாலும் நிறைய பேர் அது அவங்க வசப்படலாம், அந்த மாதிரியெல்லாம் உண்டு. அவருடைய முதல் படமே ஆர்வி உதயகுமார் தான் அவங்கள கொண்டு வர்றார். அவங்களுடைய கஸ்டடி, அவங்களுடைய பாதுகாப்பில் தான் அந்த படத்தில் நடித்து முடிக்கிறாங்க. முதல்ல கற்கர் கசடரை அப்படின்னு அந்த படத்தில் தான் இவங்க நடிக்கிறாங்க. அவருடைய பாதுகாப்பில் அவங்க தான் அந்த ஓப்பனிங் இங்கே தான் தொடங்கி வைக்கிறார். இங்கே தான் தமிழ் சினிமாவில் தான் அவர் தொடங்கி வைக்கிறார். தமிழ் சினிமாவில் அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு விஜய் அவங்க இந்த அப்புறம் ஜெயம் ரவி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் போகிறாங்க. அது பெருசாக அவங்க பண்ண படங்கள்லாம் பெரிய அளவில் 1-2 போயிருக்கு. அது பெரிய அளவிலலாம் பெருசாக போகல. சில கதாபாத்திரங்களும் இவங்களை செகண்டாக வந்திருக்கும், ஹீரோயினாக இருந்திருக்காது. ஆமாம், அந்த மாதிரி இவங்களுக்கு வரும்போது பெரிய லெவலில் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு இவங்களே ரொம்ப பிடிச்ச டைரக்டர்னா ராகவா லாரன்ஸ். அவர் தான் அடிக்கடி அவங்க அவருடைய ஏதாச்சும் ஒரு படத்தில் ஏதாச்சும் ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒரு ஹீரோயினாக போட்டு காஞ்சனா 3 or 2 போட்டிருந்தார். அதில் ஹீரோயினாக போட்டிருந்தார். அதுக்கு பிறகு 2-3 படங்கள் அது அப்பப்போ ஏதாச்சும் இவருடைய படத்தில் ஒரு குத்துப்பாட்டுனா இவங்களை கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் அப்படி இப்படின்னு இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப பிடிச்சதுனால அவங்க அடிக்கடி அவருடைய படத்தில் போவாங்க. அப்புறம் ஆர்வி உதயகுமார் அந்த படத்துக்கு பிறகு பண்ணலாம். ஏன்னா அந்த படம் பெருசாக போகல, எதிர்பார்த்த அளவு போகல. ஓரளவு கொஞ்சம் அதில் வடிவேலுடைய காமெடி மட்டும்தான் இதாக இருக்கும். சும்மா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிம்பாரில் அந்த காமெடி தான் அந்த படத்தில் வந்தது. அதனால தான் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. மற்றபடி அந்த படத்துடைய கதை அடி எதுவும் இல்லை. வடிவேலுக்காக அந்த படம் கொஞ்சம் பார்க்கப்பட்டது. அது பெருசாக போயிருந்தால் இவங்க ஒரு பெரிய ரவுண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஓப்பனிங்கே நல்ல படங்கள் தானே சார் அமைஞ்சிருக்கும். கற்கர் கசடரை விஜயோட தம்பி கூட நடித்தாங்க. இரண்டாவது படம் டைரக்டர் பார்த்திபன் கூட குண்டக்கமண்டக. ஆனால் அந்த படத்தில் ரொம்பவே கிளாமராக நடிச்சாங்க. ஆமாம், அவர் டைரக்டருக்கு தேவை, பார்த்திபனுக்கு தேவை, இவங்க பார்த்திபனுக்கு தேவை. அதனால் அவர் கொஞ்சம் குண்டக்கா மண்டக்கா அப்படியே நடித்தாங்க, இது பண்ணாங்க. அந்த மாதிரி படம் அதுக்கு பிறகு அதே மாதிரி ஒவ்வொரு சில படங்களும் வந்துச்சு. இப்போ அடுத்த படம் விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருப்பாங்க, தர்மபுரி. அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் கூட நடித்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களால ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியல. தர்மபுரி பெரிய லெவலில் அந்த படம் போகல. ஏன்னா விஜயகாந்துடைய கடைசி காலகட்டம் அது. ஓப்பனிங் நல்ல பீக்கில் இருக்கும்போது வந்திருந்தால் விஜயகாந்த் கூட 10-15 படம் பண்ணியிருக்கலாம். கடைசி காலகட்டத்தில் வர்றாங்க. அதுவும் அந்த படம் பெருசாக பெரிய லெவலில் கவனிக்கப்படலை. அதில் வெவ்வேறு கேரக்டர் கவனிக்கப்பட்டது. இவங்க எப்பாச்சும் ஒரு ஒரு முறை பேசிக்கிட்டே ஒரு லவ் பண்ணால் இது பண்ணால் தான் அது தெரிஞ்சது தவிர அந்தளவுக்கு பெரிய இது வரல.
ஆனால் அந்த படம் பெருசாக போயிருந்தால் இதாகும். இவங்க நடிக்கிற படம் பெரிய அளவில் போகும்போது இவங்களுக்கு அந்த இது வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜீவா பண்ண அந்த படம் அதுவும் வந்து இவங்க ஒரு பெரிய ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு அப்புறமா திரும்ப நடிக்க வராங்க. அந்த படம் வந்து தாம்தம். அந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சது. அந்த படத்துலேயே ஒரு முக்கியமான கேரக்டரும் இவங்க இருந்திருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் அவங்களுக்கு பேர் வந்து மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பேரை மாறி போச்சு, அப்புறம் பேரே ரிப்பேராக போச்சு. அதில் ஜீவாவே போயிட்டார். ரஷ்யாவில் போய் நடித்தாங்க. ரஷ்யா ரொம்ப பயங்கர குளிரில் தாங்க முடியாமல் அது ஒரு வழியாக இதாகிட்டார். அதில் வந்து அவர் இறந்ததுனால அந்த படத்துடைய வேலைகள் வந்து கொஞ்சம் தாமதப்பட்டு அதுக்கு பிறகு அந்த படம் வந்துச்சு. அது பெரிய அளவில் போகல. இவங்க நேரமோ என்னமோ தெரியல, பண்ணுற படங்கள்லாம் இந்த மாதிரி அது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும். அது படங்கள் சரியாக போகாது, அல்லது கேரக்டர் பேசப்படுற அளவுக்கு இருக்கும். படங்கள் சரியாக போகலன்னா இதாகும். வெற்றியை வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ராசியான நடிகை இல்லைப்பா, ராசி இல்லைப்பா அப்படிமா இவங்களுக்குள்ளே தீர்மானிச்சிருவாங்க. ஒரு நடிகை தனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு பேசி நட்பாக இருந்துச்சுன்னா நல்ல நடிகை, திறமையான நடிகை. அவரை மாதிரி வர முடியாது. இவங்க முறைச்சிக்கிட்டாங்க, இது பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து அது அதில் நடிக்கவே தெரியாது, அது அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த சினிமாவுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இது. அதே மாதிரி இவங்களுக்கும் அமையலை, எதுவுமே சரியாக அமையலை. ஆனால் அந்த படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி மலையாள சினிமாவில் ஒரு மோகன்லால் கூட எல்லாம் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் கூட இவங்க கூட மம்முட்டி சார் கூட அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அந்த அங்கேயும் ஒரு பெருசாக அவங்களுக்கு பிரேக் இல்லை. அந்த படம் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பிறகு மறுபடியும் வந்துடுறாங்க. ஒரு ஏரியாவில் நின்றீங்கன்னா இங்கே அதே ஏரியாவில் நின்றுட்டு நீங்கள் வந்து உங்களை சாதிக்க வச்சிடணும். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய ஒரு தமிழ்லேருந்து அங்கே போகும்போது தமிழில் இங்கே விட வேண்டியிருக்கும். மலையாளத்தில் இருக்கும்போது இங்கே தமிழ் விட்டுறணும், அங்கேருந்து இங்கே தமிழ்லேருந்து அதை விட்டுறணும். இந்த மாதிரி வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் 2 படம் நல்ல படமாக பண்ணிவிட்டு வந்துடுவாங்க, ஆனால் தமிழ்லேயே இருப்பாங்க. இவங்க அதை கொஞ்சம் அங்கங்கே தெலுங்கு போயிட்டு இப்போ தெலுங்கில் சிரஞ்சீவி அவங்க போயிட்டு அங்கங்கே போய் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச நடிகையாக இருந்திருக்காங்க. எல்லோருமே இவங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு நல்ல நடிகையாக, ஒரு நல்ல இவங்களாக பயன்படுத்திட்டாங்க. ஒரு நல்ல நடிச்சிருக்காங்க. நல்லா அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு அந்த படங்கள் வந்தது. நல்ல கிளாமராக கேரக்டர்லாம் கிளாமரான கேரக்டர் ரொம்ப சூட்டப்பாக இருந்தாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஃபீல்ட் அவுட் ஆகுறதுக்கு காரணமே அந்த கிளாமர் தான் சொல்கிறாங்களே சார். கிளாமரில் நீங்கள் ஒரு கிளாமரில் ஒரு 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 கட்டத்தில் போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு குத்தாட்ட டான்ஸராக மாற்றிடுவாங்க. நீங்கள் ஹீரோயினாக இருக்கும்போது ஹீரோயினுக்கான ரேஞ்சோடு அதிகமாக இல்லாமல் கிளாமர் காட்டாமல் பட்டும் படாமல் நீங்கள் போயிட்டே இருந்தால் அது ஒரு இதாகும். நீங்கள் கிளாமர் அவசியம், ஆனாலும் கூட அதிகமாக இப்போது ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு வேறு மாதிரி போயிடும். அந்த நீங்கள் என்ன கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்கிற பொறுத்து தான். பேர் சொல்கிற மாதிரி கதாபாத்திரம் அமைஞ்சாலும் கூட அந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அந்த அந்த ஹீரோ கூட இவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பேர் கிடைக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து வரும். சார் இப்போ ஒரு நேர்காணலில் வந்து இவங்ககிட்ட வந்து தோனியை பற்றி கேட்டிருப்பாங்க. எனக்கு தோனி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் தோனி பற்றி யார்கிட்ட கேட்டாலுமே தோனி வந்து கன்ஃபார்ம். இவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க சார். ஆக்சுவலாக இவங்களுக்கும் தோனிக்கும் என்ன சார் பிரச்சனை? உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று இவர் வந்து இவங்களுக்கான ஒரு சில சலுகைகளோ வேறு விஷயங்களோ இது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அல்லது இவங்க வந்து அதுக்கான சரிப்பட்டு போகாமல் இருக்கலாம். அதனால் இவங்களுக்குள்ளே இருக்கும். அல்லது அவர் சொன்ன கை காட்டினாலே இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குமா. உங்களுக்கு அந்த இதிலே வந்து உங்களுக்கு காம்பேரிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிடும். அந்த இடத்துல இவங்க சரியாக மூவ் பண்ணலையா, இல்லை அவங்க இது பண்ணலையான்னு தெரில. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அதை நடந்திருக்கும். அந்த பிரச்சனை தான் என்னன்னு கேட்குறோம். அந்த பிரச்சனை வந்து வெளியே தெரியாது இல்லையா. உங்களுக்கு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டா, சினிமா ஃபீல்டோ அந்த ஃபீல்டோ, அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிக்கணும், அவங்களோட ஒரு சேர்ந்து இருக்கணும். இப்போ ஏன்னா இப்போ 2008 இவங்க தான் வந்து சேஸ்கோட பிராண்ட் அம்பாசடராக இருந்தாங்க ஃபேஸாக. இவங்களுக்கே வந்து தெரிலன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு ஆச்சரியம். இல்லை, அது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சொன்னால் தான் நீங்கள் அவர் சொல்லுவார்ல, எப்படி தெரியாமல் போயிடும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, வெளியே வந்துடும்னு நினைப்பாங்க. அது சில பேர் வாய் திறக்காமல் அப்படியா ஓகே ஆமாம் எனக்கும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிப்போம். ஏன்னா ஆம்பளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கணும்ல, வீட்டில் ஒரு குடைச்சல் வரக்கூடாது இல்லையா. அதனால் அவங்களுக்கு ஓகே கரெக்டாக சொல்லிடுச்சு அப்படின்னு அவங்க நினைத்துக்கலாம். அவங்க தரப்புலேருந்து இவர் மேலே கொஞ்சம் சாடுற மாதிரியும், என்னெல்லாம் நீ இது பண்ணுறல என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் அது.
இப்போ தோனி பற்றி பேசுறதுனால இந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போ தோனியோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தீபிகா படுகோன் கூட சேர்ந்து பேசியிருப்பாங்க. தீபிகா படுகோனும் தோனி சாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இவங்களோட இந்த காதல் பிரிவு எப்படி சார் நடந்தது? இப்போ இல்லை காதல் தான் பண்ணாங்களா? இல்லை, காதல் இவரை விரும்பியிருக்கலாம். அவர் நடிகையாக இருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமஸான நடிகை ஓம் சாந்தி அந்த படம் வந்து மிகப்பெரிய பேசப்பட்டது. திருமண பக்கம்லாம் அந்த அவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. அந்த கிரேஸ் இவருக்கும் அந்த பிடிச்சிருக்கலாம். அவங்க நல்லா இருக்காங்க, சரி நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றிருக்கலாம் இவரும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க தரப்பில் வந்து இவங்க தரப்பில் எப்படி ஒரு நடிகை வேண்டாம், சில குடும்பங்களே நடிகை வேண்டாம் அப்படிம்பாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு சிவகுமார் சார் குடும்பத்தில் வந்து ஜோதிகா வேண்டான்ட்டார் இவர். முதல்ல ஜோதிகா வேண்டாம், நடிகை வேண்டாம், அவரே வந்து ஒரு நடிகை கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணு. அதே மாதிரி தன்னுடைய பையனுக்கும் பண்ணணும்னு நினச்சாரு. அது முடியலை. அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, லவ் பண்ணாங்க. அதை தவிர்க்க முடியல. அதனால தான் 2வது பையனுக்கு நீயாவது நம்ம கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் அது வசதியான ஒரு பெரிய பணக்கார போட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணார். ஆனாலும் கூட தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், நம்முடைய சினிமா இல்லாத பெண்ணாக இருக்கட்டும் விரும்புவாங்க. இந்த மாதிரி குடும்பங்களை விரும்புகிறது உண்டு. அதே மாதிரி தோனி குடும்பத்திலையும் விரும்பிருக்கலாம். நமக்கு சினிமா வேண்டாம். அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து லவ் பண்ண தான் நினச்சிருக்கார். கல்யாணம் பண்ணக்கூடிய அளவு சூழல் இவர் வளரணும். அந்த பக்கம் அந்த நடிகையும் வளர்ந்துட்டுருக்கும். அந்த சைடில் வந்து நடிகைகள் அம்மா வந்து உடனே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பொன்முட்டை வாத்து கொடுத்தீங்கன்னா அதோடு சரி அவங்க வந்து ஒன்று ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க, அல்லது அவங்களுக்கு வருமானம் வந்து போயிடும். அதனால் வந்து உடனே ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களே உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே பிரிகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிடுவாங்க, இவங்களோ அவங்களோ. ஏன்னா அது வந்து சேர்ந்தாங்கன்னா நமக்கு தான் வருமானம் போய் விடும் அப்படிங்கிறனால நடிகையோட அம்மாக்களே அவங்க சார்ந்தவங்களே அதை பண்ணி விட்றாங்க. முன்னை பற்றி இது சொன்னார், அது பண்ணி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து அது பெருசாக கண்டுக்காமல் அப்படியே போயிருக்கு அது விஷயம். அதுக்கு பிறகு தான் அவங்கள வந்து 7-8 பேர் லவ் பண்ணியிருக்காங்களே, வளைச்சி. ஓகே சார், தனி லிஸ்ட்டாக போகும். ஆமாம். இப்போ லட்சுமி ராய் வந்து என்னதான் ராசி இல்லாத நடிகைன்னு சொன்னாலும் இந்த பேய் படத்துக்கு வந்து அவங்கள தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அது ராகவ லாரன்ஸ்னால தான் ஸ்டார்ட் ஆச்சு சார். அது ஒரு அழகான பேய் சார். அது அழகான பேய். ஒரு பேய் வந்து என்னென்னா, ஒரு சில பேர் வந்து அழகாக இருக்கிறவங்க அழுகும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். கன்றாவியாக இருக்கிறவங்க அழுதாங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டேன், நானும் பார்க்க மாட்டேன். அதனால் சினிமாவில் வந்து இது சவுகார் ஜானகி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக ரொம்ப கலராக இருப்பாங்க. அவங்கள தான் அழ வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தா ஒரு காலகட்டத்தில் ஒரு அழகான பொண்ணு அழுகும்போது, குடும்ப பாங்கான ஒரு பொண்ணு அழுகும்போது மக்களுடைய மனசை டச் பண்ணணும், அது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணுங்கிற ஐடியாவில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேய் அழகான இருக்கும், ஒரு அழகான பேயாக வரும்போது ஒரு அழகான பெண் பேயாக வரும்போது ரசிக்கப்படணும் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா. ஒரு விகாரமாக வந்துச்சுன்னா எவனும் ரசிக்க மாட்டாங்க, ஓடி வந்துடுவான். இவங்க வந்து இந்த பேயை தானே இவர் லவ் பண்ணுவார், மக்களும் லவ் பண்ணோம்ல. ஒரு ஹீரோ அந்த பேயை லவ் பண்ணும்போது மக்களும் ஹீரோயினை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு படமும் நீங்கள் ஒரு பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகிடுவான். இங்கே வந்து என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு முன்பு வரைக்கும் எல்லா ஹீரோயின்களும் ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு கணக்கில் இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த ஹீரோயின் ஒதுக்கப்படும். ஏன் காரணம் என்னென்னா, இவன் வந்து அடுத்தவன் பொண்டாட்டியும்னு இவன் நினைக்க ஆரம்பிச்சிருவான். இவன் படம் பார்க்கும்போது தன்னை வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு அந்த ஹீரோவாக நடிச்சுட்டு ஹீரோயினை கூட டுவேட் பாடுற மாதிரி படம் பார்க்கும்போது அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இவனும் அந்த இதில் சேர்ந்துடுவான். அந்த மாதிரி இவங்களுக்குள்ள இந்த குடும்பத்தில் ஒத்துக்காமல் இருந்து குடும்பத்தில் இதாகும் போது அது மாறும். இப்போ ராகவ லாரன்ஸ் வந்து ராகவ வந்து உங்களுக்கு வந்து அந்த அவங்கள நிறைய பயன்படுத்திக்கிட்டார் அவர் தான். அதான் சார். இப்போ இவங்க சேர்ந்து நடிச்சதுனாலே ஒரு சின்ன ஒரு கிசு வந்து அந்த இடத்துல கிளம்பி. ஆமாம், வந்தது அது நிஜம்தான். அது வந்தது என்ன, அதில் வந்து என்ன இருக்குது, அந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் கிடையாது. வரும்போது அந்த மாதிரி படத்துக்காக நடிக்கிறாங்க, படத்தில் நடிச்சுட்டு போகிறாங்க அவங்க. ஏன்னா வந்து தொடர்ந்து அவர் பிடிச்சதுனால தான் அந்த வாய்ப்புகள் தர்றாரு. இவன் இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க சூட்டாப்பெல்லாம் இருப்பாங்க, அழகாக இருக்காங்க, சரி வந்த ஏதாச்சும் ஒரு கவர்ச்சியாக இருக்காங்க. ஒரு அழகாக இருக்கிறது ஒரு கவர்ச்சியாக நடிக்கும்போது உங்களுக்கு படத்துக்கு ஒரு ப்ளஸ், அவருடைய படத்துக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் ஆகிடுது. இல்லை பேயாக இருந்தாலும் கவர்ச்சியாக நடிக்க வச்சிடறாங்க, ஒரு கவர்ச்சியான ஒரு டான்ஸ் ஒன்று போட வச்சிடுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுதுல்ல, அந்த படத்துக்கு ப்ளஸ். இவங்களால் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் இல்லையா, அந்த ஒரு இதுக்காக. அதுதான் அடிக்கடி ராகவா தான் அவரை பயன்படுத்திக்கிறார். அடிக்கடி ஏதாச்சும் படத்தில் ஒரு சாங்கோ ஒரு இதோ பண்ணிகிட்டே இருக்கார், படத்துக்கு. ஓகே, அப்படி தான் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிகள் சார். தெரியாத பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார்.